சிருஷ்டிப்பில் கர்த்தரின் சமாதானம். லூக்கா 8:24. அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. இந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள கடல் இஸ்ரவேல் நாட்டில் உள்ள கலிலேயா கடல் ஆகும். இதற்கு கெனசரேத்து கடல் என்றும் திபேரியா கடல் என்றும் வேறு பெயர்கள் உண்டு. இது யோர்தான் நதியின் பள்ளத்தாக்கின் வட பகுதியில் உள்ளது. சுமார் 23 கிலோமீட்டர் நீளமும் 9 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. கலிலேயா கடல் நீர் மிகவும் சுவையான ஒன்று, உப்பு நீர் அல்ல. இந்த கடலில் நடந்த சம்பவத்தில் காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அமைதலாய் இருப்பதற்காக அதட்டினார். சில வேளைகளில் சிருஷ்டிப்பானது சிருஷ்டிகளால் அதட்டப்பட வேண்டி இருக்கிறது. அப்பொழுதுதான் சமாதானம் உண்டாகும். இரைச்சலும் கொந்தளிப்பும் மறைந்தால்தான் அமைதி கிடைக்கும். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. எபிரேயர் 12:5. தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எபிரேயர் 12:10 பின்பகுதி. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எபிரேயர் 12:11. சிட்சை சமாதான பலனை தரும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். கர்த்தர் படைத்த சிருஷ்டிப்புகள் அனைத்தையுமே மனிதனுக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆனால் மனிதனோ கர்த்தரின் சிருஷ்டிப்பு அனைத்தையுமே தன்னுடைய அறிவியல் கண்டுபிடிப்பு என்னும் நுண்கிருமியால் துவம்சம் செய்து விட்டான். இதற்கெல்லாம் ஒரு நாள் மனிதனிடம் ஆண்டவர் கணக்கு கேட்கப் போகிறார். சிருஷ்டிப்பில் கர்த்தரின் சமாதானத்தை பற்றி அறிந்து கொண்ட நாம் உடைந்து போன நிலையில் காணப்படும் விஷயங்கள் நம்மை சுற்றிலும் ஏராளம் உள்ளன. உலகத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்களாக விளங்க வேண்டும். எந்த வழியாக இருந்தாலும் உறவுகள் முறிந்து போக விடக்கூடாது. நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக வாழவும் பூமிக்கு உப்பாக உலகத்திற்கு வெளிச்சமாகவும் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். ஆமென்.